அனைவருக்கும் வணக்கம். நம்ம தனுஷ் அண்ணாவை உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். நம்ம சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் தனுஷ் டைரக்ட் பண்ணி அவருடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஆக இருக்கிற மூவி தான் ராயன். இந்த ஒரு படத்தில் நம்ம தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன் அப்படின்ட்டு பலரும் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கல் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு படத்துலேருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரை பார்த்தாச்சுங்க. இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது எஸ்.ஜே. சூர்யா தனுஷோடைய போர்ஷன்ஸ் படத்தில் ஹைலைட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1:50 டியூரேஷன்லேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லரில் செல்வராகவனுடைய கேரக்டர் ஒரு பில்டப்பிங் கேரக்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்துலேயும் இதே மாதிரி தான் இருக்குமா, இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துலேருந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆன அந்த சாங்ஸாக இருக்கட்டும், அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்த அந்த தனுஷ் அண்ணாவுடைய மொட்டை அடித்த லுக்கு இந்த ட்ரெய்லர்லேயும் ரொம்பவே டெரிஃபிக்காக இருக்குது. இந்த ஒரு ட்ரெய்லரையே ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுற விஷயம்னா அது நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கல்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த படம் சென்சாரில் சர்டிஃபிகேட் வாங்கின மூவி. அதாவது ஒரு ரத்தம் தெரிக்கிற விதமாக ஆக்ஷன் பேக்கடாக தான் இந்த படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோலே ட்ரெய்லர் போய்கிட்டு இருக்கும்போது, அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டில் ஹைப் ஏற்றுற மாதிரி ஃபைனல் டச்சாக நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய மெல்ட்டிங் வாய்ஸ் வரும் பாருங்கள். அதுதான் இந்த ட்ரெய்லர்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பார்ட்னே சொல்லலாம். ஓவராலாக பார்த்தோம்னா இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரில் உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டு பார்ட்டியும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த ஒரு படம் வர ஜூலை 26 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி 2024 ஃபஸ்ட் ஹாஃபில் விஜய் சேதுபதிக்கு அவருடைய 50வது மூவியான மகாராஜா ரிலீஸ் ஆகி ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துச்சோ, அதே மாதிரியே தனுஷுக்கு அவருடைய 50வது மூவியான ராயனும் இந்த 2024 செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி 100 crore கிளப்பில் ஜாயின் பண்ணுமா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த ஒரு மூவி தனுஷுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான மூவின்னு கூட சொல்லலாம். 50th மூவி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாகவே இந்த படத்தை இறக்க போகிறாங்க. ஸோ ட்ரெய்லரில் ஏற்றின ஹைப்பை மூவி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத ஜூலை 26 வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தனுஷ் அண்ணா சார்பாக சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா. See you again later. Thank you.